ஹாய் சொல்லுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? மம்மியோட ஆர்டிஃபிஷியல் ஓபன் பண்றேன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் க்ளே பண்றான். வாவ் ஹாய் சொல்லுங்க. ஏன் ஹாய் சொல்லுங்க. ஃபாலோ பண்ணி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கலெக்ஷன், பேங்கிள் கலெக்ஷன், என்னோடது, அம்மாவோடது, தங்கச்சியோடது, இருங்க அது ஓப்பன் பண்ணி எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது பேங்கிள் கலெக்ஷன்ஸு, அதாவது நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு கோவில் குளம்னு போனால் கூட எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். ஆமாம் ஆமாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு. இதெல்லாம் எங்க வாங்கினது இதெல்லாம் சொல்லுங்கம்மா. வாவ் பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்குறோம் அங்கே தான் வாங்குறோம்லாம் கிடையாது. போறோம் முடியாது. இப்போ ஒரு கோயிலுக்கு அப்படின்னு போறோம்னா கூட எந்த கோயில்னாலும் கருமாரியம்மன் கோயில், பெரியபாளையத்தம்மன் கோயில், அப்படி போகும்போது ஒவ்வொரு கோயிலுங்களையுமே வளையல்னா எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா? கண்ணாடி வளையலா இருந்தாலும் சரி, த்ரெட் பேங்கிள்ஸா இருந்தாலும் சரி, மெட்டல் வளையலா இருந்தாலும் சரி, அது ரொம்ப பிடிக்கும். நமக்கு எல்லாருக்குமே வளையல்னாவே பிடிக்கும் இல்லைங்களா? அதனால போகும்போது எல்லாமே வாங்கிடுவோம் நாங்க. இல்லையா, பெரிய பொண்ணு ரொம்ப லைக் பண்ணுவா வளையல்மான்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு 30 ரூபாய் வளையல இருந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 200 ரூபாய் தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். இதுல கண்ணாடி பேங்கிள்ஸ்னாக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றது நாங்க ரொம்ப வருஷமா இந்த பேங்கிள். ஆமா போகும்போதும் வரும்போதும் வாங்கினதுதான் இது எல்லாமே. குறிப்பிட்டதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கும்போது அதுங்களெல்லாம் இன்னும் நிறைய வளையல்ஸ் இருக்கு, என்னால எடுத்து அரேஞ்ச் பண்ண முடியாதனால இருக்கிறது எல்லாமே வச்சிருக்கேன் நானு. இது என்னோட பேங்கிள்ஸ், அவங்களோட பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்கு. ஆர்டிபிஷியல் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சின்னவளோட கல்யாணம் 4-5 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். அவளோட கல்யாணத்துக்கு வாங்கினது, இவளுக்கு வாங்கினது எல்லாமே இப்படியேதான். இது ஆனா பாத்தீங்கன்னா இது பாரிஸ் கார்னர்ல தான் நான் வாங்கினேன். அதுல வாங்கினேன். பட் இது வரைக்கும் பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு கருப்பு கூட அடையில. ரொம்ப நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. ஹிப் செயின், இது ஃபுல் செட் அப்படியே வந்தது. இது பாருங்க, நெக்லஸ், ஹாரம், ஹிப் செயின், இயர்ரிங்கு, இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. பாருங்க, மகாலட்சுமி செட்டு தான் இது எல்லாமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு தலைக்கு ஊப்ப பாத்தீங்களா, நம்ம ஹேங்கிங் மாடல் பின்னல்ல மாட்டுறதுக்கு அந்த மாதிரி செட் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் செட்டுமே இதெல்லாம் ரொம்ப வருஷத்து வளையல். பிள்ளையார் வச்சு வாங்கினாங்க அம்மா, கல்யாணத்துக்குலாம் யூஸ் பண்ணோம் நாங்க. ஆனா ஒண்ணுமே ஆகல அங்க வாங்குறதெல்லாம். இந்த செட் எல்லாம் அங்க பாரிஸ்ல ஜெயா அந்த கலெக்ஷன்ஸ்ல தான் வாங்கினேன். இப்ப பேங்கிள்ஸ் வரைக்கும் சொல்லிருக்கல. இது மெட்டல் பேங்கிள். இது ரொம்ப வருஷத்துக்கு. ஆமா, இது கல்யாணத்தோட வாங்கினேன். நான் எனக்குன்னு வாங்கினேன். அதை சுட்டுட்டா, என் பெரிய பொண்ணு சுட்டுட்டா. இப்ப அவதான் போட்டு பத்திரமா வச்சிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கும். விநாயகர் பேங்கிள் இது பாருங்க. இது மாதிரி இப்ப கிடைக்கல. ஆக்சுவலா ட்ரை பண்ணேன், கிடைக்கல. எவ்வளவு அழகா ட்ரை பண்ணேன், பட் ஆனா கிடைக்கல. இந்த மாதிரி பேங்கிள் கிடைக்கல. அப்புறம் இந்த பாத்தீங்கன்னா இது நான் பாரிஸ்ல வாங்கினது கிடையாது. இது டி நகர்ல ரோடு கடையில வாங்கினது. ரோடு கடையில வாங்கினது. இந்த மகாலட்சுமி ஃபுல்லா லட்சுமி தான். அழகா இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே மகாலட்சுமி. ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு தான் வாங்கணும் இதெல்லாம். இந்த செட்டு இது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த செட்டு. அப்புறம் இந்த ஹாரம் வரும். அதான் இந்த ஹாரம் எல்லாமே பெரும்பாலும் லக்ஷ்மி தான் நிறைய வச்சிருப்பேன். லக்ஷ்மினா ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அதனால லக்ஷ்மி செட்டா தான் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க. இதுவும் அந்த ரோடு கடையில தான் வாங்கினேன். இது இந்த பாக்ஸ், இந்த இயரிங்லாம் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி நிறைய லைக் பண்ணுவேன். அது பாருங்க, இதை கூட போட்டுட்டு இருக்கேன் பாருங்க.
இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கோல்டு இல்ல இது ஒரு தடவை பார்த்தா கொஞ்சம் கம்மி பிரைஸ் அழகா இருக்கு பாருங்க அந்த செட்டப். இது ஒவ்வொன்றுக்கும் லாக் வேற தனியா இருக்கு. மீஷோல வாங்கினேன். ஸ்ரீஜா பாப்பா 50 ரூபாயோ என்னவோ தான் இந்த பாக்ஸோட விலை. நல்லா இருந்துச்சு. ஆனா பாக்ஸ் இந்த பாருங்க, இது எல்லாமே நல்லா இருக்கு. சொல்லிட்டோம். இது ஒவ்வொன்றுலயும் போட்டு வச்சுட்டேன் பாருங்க. பாருங்க ஒரு சின்ன டப்பாக்குள்ள எவ்வளவு வச்சுட்டோம் பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு இந்த கம்பல்லாம். இங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல. இது எல்லாமே மேபி பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் 150 75 அந்த மாதிரி தான் வாங்கிட்டோம். இதெல்லாம் நாங்க போட்டு யூஸ் பண்ணிருக்கோம். என்ன ஒண்ணு எதுவுமே கருக்காத அளவுக்கு நல்லா இருக்கு பாருங்க. ஆமா ஆமா. இது கல்யாணத்துல தான் வாங்கணும். இல்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு அதையே எடுத்து அழகா அதே மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டோம். வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். அப்புறம் இதெல்லாம் பாருங்க, இந்த இயரிங்ஸ் எல்லாம் எல்லாம் ரோட்டு கடை தான். இது வந்து இந்த செட்ல வந்தது. இதெல்லாம் மேபி செட்ல இது தனியா வாங்கினது. அது செட்ல வந்ததுன்னு சொல்லி அந்த சந்திரமுகி வந்து இதெல்லாம் வந்ததுல அப்ப ஆமா. இது எல்லாமே பாருங்களேன். பாருங்க இயரிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு பார்த்து வாங்கியிருக்கோம். நிறைய கடைகள் எல்லாம் பெரும்பாலும் டி நகர்ல இருக்கக்கூடிய ரோடு கடையில, வேளச்சேரியிலயும் எல்லாம் கிடைக்குது. இல்ல ரோடு கடையில வாங்கியிருக்கோம். இப்ப அவ்வளவு தூரம் அலைய முடியாதனால இங்கேயும் வாங்கிக்கிறோம். இங்க வந்து பிவிஆர் வெளியே வந்து கிராண்ட் மால் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட நிறைய வண்டி கடை. அந்த வண்டியிலயும் வச்சிருக்காங்க. வந்து சீமாட்டின்னு ஒரு கடை இருக்கு. அததான் புடிச்சு வச்சிருக்காங்க. கிடைக்காத பொருளே கிடையாது. கிடைக்காத பொருளும் கிடையாது, காஸ்டும் அதிகம். ஆனாலும் வாங்கியிருக்கோம். அதுதான் உண்மை. ஆர்டிபிஷியல் செட் எல்லாமே இது எல்லாமே பாருங்க. இத பாருங்க, அது இல்லாம பாருங்க இவ ஜோதா அக்பர் செட் வாங்கி வச்சிருக்கா பாருங்க. ஜோதா அக்பர் இவ கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு போட்டு இல்ல என் தங்கச்சி கல்யாணத்துக்கு மார்னிங் வெட்டிங்க்கு வாங்கினது. அதை நான் என் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணேன். ரிசப்ஷனுக்கு தானே போட்டு இருந்தேன். ரிசப்ஷனுக்கு இதுவும் போட்டு இருந்தாங்க. ஆமா, இது எல்லாமே ஃபுல் செட். அது கூட வந்ததுதான். இது எல்லாமே பாருங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஒரு மாடலோட பிக்சர் இருக்கும். இந்த பாரு, இது பாருங்க. இதுதான். இது அப்படியே இந்த செட்டா வருது பாருங்க. அது பாருங்க, இதுதான் செட். அப்படியே அது இந்த பாலிஷ் எல்லாம் கொஞ்சம் கூட மாறாம அந்த ஸ்டோன்ஸ் அப்படியே இருக்கு, விழாம. நான் ரொம்ப நாளா சாமிக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிருக்கேன் நான். அத பேர்ல் எல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கு. இயரிங்ஸ் என்னமா இது பாருங்க, இது இருக்கு பாருங்க. இயரிங்ஸ் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். பாக்குறதுக்கே இவ்வளவு அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இத போட்டா நம்மளே ஐஸ்வர்யா ராயா தெரியும். இது எல்லாமே த்ரெட் பேங்கிள்ஸ், மெட்டல் பேங்கிள்ஸ், இதெல்லாம் எங்க அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு மாதிரி 5 இயர்ஸா அப்படியே இருக்கு. பேங்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே நாங்க மெயின்டைன் பண்ணி நம்ம வச்சிருக்கிறதுல இருக்கு. அது இல்லாம ஆமா, இதெல்லாம் எது வாங்கணுமா? ரோடு கடை தானே எல்லாமே. இதுவுமே ரோட் ஷாப்பிங் தான். எல்லாமே ரோடு கடை தான். ரோடு கடையில என்னென்னலாம் கிடைக்குது பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுவும் பாருங்க, போட்டாதான் தெரியும் இல்லையா. இவங்க இருக்காங்கன்னா இவங்க இப்படிதான் வாங்குவாங்க இல்ல, நாங்க எல்லாமே வாங்குவோம். அதாவது கம்மி பிரைஸ்ல தான் நாங்க வாங்கிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் எதுவும் அதிகமான விலை கொடுத்தெல்லாம் வாங்கல. அதான் சொல்றேனே, இது 30 ரூபாய் வழியில இருந்து அதிகபட்சம் போனீங்கன்னா 200 ரூபாய்க்கு எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது. ஆமா, ஆன்லைன் ஷாப்பிங்கும் உண்டு. ரோடு கடைனாலும் வாங்கிப்போம். மத்தபடி பெரிய பெரிய கடையில கிடைச்சாலும் வாங்கிட்டு விலை கம்மியா தான் பார்த்து வாங்குவோம். நிறைய எல்லாம் கொடுத்து வாங்குறது கிடையாது. அம்மாவோட கலெக்ஷன் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே வச்சிருக்கேன். இந்த வளையல் 3 பேருமே வச்சிருக்கோம். ஆக்சுவலா நானும் வச்சிருக்கேன், தங்கச்சியும் வச்சிருக்கா, ஆமா அம்மாவும் வச்சிருக்காங்க. இதோ என்னோடது இங்க இருக்கு பாருங்க. இதோ இருக்கு. அது ஒரு வாட்டி ஸ்ரீஜா தானே வாங்கி கொடுத்தா. இது ஏதோ ஃபங்க்ஷன் ஊருக்கு போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்த வளையல். அம்மா ஊருக்கு போயிட்டு வந்தப்பன்னு நினைக்கிறேன். அழகா இருக்கும். அது ரொம்ப வருஷமா வச்சிருக்கோம் நாங்க அந்த வளையல். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது தான் நிறைய. பாருங்க, இயரிங்ஸ் பாருங்க. இது என்னோடதெல்லாம் நான் தனியா தான் வச்சிருக்கேன். இதுதான் நாங்க நிறைய லைக் பண்றோம். ஆமா, இதுதான் போடுவோம் பெரும்பாலும். நிறைய ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும் கோல்டு யூஸ் பண்ணிக்கிறது மேபி. மத்தபடி இதுதான் சேஃப்டியும் கூட. எனக்கு விலைக்கு கோல்டு எல்லாம் வாங்க யாரு எதை எடுத்துன்னு போனாலும் கவலை இல்லை. நம்ம எங்க இது மாதிரி கவரிங் போட்டுட்டு போனா அதுவும் கோல்டுன்னு நினைச்சுக்கிறாங்க. அதுதான் நான் என்ன பண்ண முடியும். இது எல்லாமே கடையில விக்கிற பீஸ் தான். ஆனா இது போட்டு போறது எனக்கு என்ன ரொம்ப சேஃப்டி. யாருன்னா கேட்டாலும் சரி, திருடு போனாலும் சரி, கவலை இல்ல, விட்டுறலாம். நம்ம கோல்டு இப்ப விக்கிற விலைக்கெல்லாம் வாங்கவே முடியாது, வாய்ப்பும் கிடையாது. இது மீஷோல வாங்கினேன். இந்த பாக்ஸ் 150 ருபீஸ் நம்ம தான்
ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. குட்டி சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்களா? இன்னும் வந்து என்னோட சின்ன பொண்ணு அவளும் நிறைய வச்சிருக்கா. அது எங்க வரைக்க இடம் இல்ல, எங்களுக்கு எடுத்து முடியனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிட்டோம் நாங்க. இத பத்தி ஒரு vlog போடுறோம் நாங்க. நெயில்ஸ் அழகா இருக்கு, என் தங்கச்சி பண்ற நெயில் ஆர்ட் இது. இப்ப அவ வந்து கத்துட்டா ரொம்ப அழகா. நான் என்னோடதையும் அட்டாச் பண்றேன், வீடியோஸ் இருக்கு, கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க. ஸ்ரீவள்ளி vlogs. ஸ்ரீவள்ளி vlogs. Thank you. Bye bye.